ஆன்மீக பந்த நேயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது என்னன்னா 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களும் அதனுடைய பரிகாரங்களும் நம்ம பார்ப்போம். பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தடங்கல்கள் இருக்குது. இந்த விஷயம் செய்தால் நம்மளுக்கு ஈஸியாக நடக்கும், இந்த விஷயம் செய்யாட்டி நம்மளுக்கு நஷ்டத்தில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள், அது கிரக பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியெல்லாம் இருக்குது. இந்த வருடம் ஒரே வருடத்தில் குறைந்த நாட்களிலே 3 பெயர்ச்சிகள், சனி பயிற்சி நடந்திருக்கு, குரு பயிற்சி நடந்திருக்கு, ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு. அதன் அடிப்படையிலும் நம்மளுடைய 9 நவ கிரகங்கள் அடிப்படையிலும் ஒவ்வொரு மாதத்துடைய நம்ம பலன்களை நம்ம பார்க்குறோம். அதில் புரட்டாசி மாதம், இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை சமநிலையில் இருந்து உயர்வு தன்மைக்கு ஊக்குவிக்கும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் நிறைய ஆன்மீக தன்மைகள் இருக்குது, நிறைய தெய்வீக வழிபாடுகள் இருக்குது, நவராத்திரி இருக்குது. அதில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷத்துக்கு 4 நவராத்திரிகள் இருக்குது. அந்த 4 நவராத்திரியில் சாரதா நவராத்திரி அப்படிங்கிறது தான் வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் பூரா நம்ம கொண்டாடப்படக்கூடிய ஒரு நவராத்திரி. அந்த நவராத்திரியும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த நவராத்திரியோடைய அமைப்பு ஒரு முடிவடையும் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெற்றி, அதுதான் விஜயதசமி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நவராத்திரி செயல்பாடு. அதே புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு வருது. அதையும் ஒவ்வொருத்தரும் பின்பற்றி வந்தால் சூப்பரான ஒரு அமைப்பை கொடுக்கும். அதில் முதல்ல நம்ம மேச ராசியை பார்த்துடலாம். மேச ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்தால் முதன்மை அப்படின்னு அர்த்தம். இந்த முதன்மை செயல்பாடு அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸ்பீடாக போவாங்க, எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆளுமை திறன் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அக்டோபர் 10ஆம் மாதம், நம்ம மாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 10ஆம் மாதம். அதில் புரட்டாசியில் புரட்டாசி ஐப்பசி 2 மாதங்களும் சேர்ந்த ஒரு மாதமாகவும் அமையும். அப்போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இன்னும் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய வக்கிர பயிற்சி உங்களுக்கு ஆகும்போது வண்டி வாகன யோகம், வீடு வாசல், எதற்கெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கீங்களோ அதிலெல்லாம் பக்கா தெளிவாக ஆகி உங்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் முருகப்பெருமான், இப்போ செவ்வாய்னா எல்லாம் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை விட வராக பைரவர் மூர்த்தி இருக்கா இல்லைங்களா, வராக மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வராக மூர்த்தியை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு 100% விட 200% உங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு 5ஆம் இடமான ஒரு இடத்துல கேது பகவான் சூரியனுடைய வீட்டில் இருக்குது. சட்ட சிக்கல் பிரச்சனை தீந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது மாட்டிட்டு இருந்தீங்க, அதுலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் கொடுத்துரும். நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். எங்கே பால் கொடுத்து நம்ம அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த பால் அபிஷேகம் செய்கிற இடத்துக்கு போகணும். கீழே குன்று இல்லாத முருகன் கோயிலுக்கு போகணும். எல்லாருமே குன்றுள்ள இடத்துக்கு தான் போவாங்க. நீங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் பார்க்க வேண்டாம், கீழே இருக்கக்கூடிய முருகனை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டாண்ட் வந்துடும். அடுத்தது நீங்கள் பால சண்முக சடாட்சர எந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்குறீங்க அப்படின்னா யோசிச்சு பண்ணுங்கள். அது பணம் அப்படிங்கும்போது யோசிக்கணும். கொடுத்துட்டு அதில் சங்கடங்கள் இல்லாமல் நீங்கள் மீளவே முடியாது. நீங்கள் சட்ட சிக்கலுக்குள்ளே போகக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதத்தில் தட்பவெப்பநிலை ரொம்ப மாறி இருக்கும். அந்த மாறுதல் உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சுழற்சியை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. குரு பகவானோட சனி பகவான் சேர்ந்தால் தொழில் நல்லாயிருக்கும். அப்போ சுப விரயங்கள் நடக்கும். சுப விரயங்கள்லாம் என்ன? வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், நம்ம இடம் வாங்கலாம். இந்த மாதிரி தொழில்
நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான பிஸ்னஸ்க்கு உண்டான அமைப்பெல்லாம் நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போது இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டிய ஒரே அமைப்பு முருகப்பெருமான். அவருடைய கார்த்திகை நட்சத்திரம், சஷ்டி, இந்த நாளெல்லாம் நீங்கள் ஒரு ப்ரேயர் கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டு பண்ணி கொடுக்கும்.